இன்றைய கேள்வி, கோவிட் 2ஆம் அலையோட தாக்கம் ஏன் முதல் அலையை விட இவ்வளவு சீரியஸா இருக்கு? கொரோனா கோவிட் வந்து உங்களுக்கு தெரியும் 2019 அக்டோபர் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆச்சு. மெயினாக சைனாலேருந்து தான் அது பரவ ஆரம்பிச்சது. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த அலை யூரோப், உங்களுக்கு ஐரோப்பாவில் வந்து ஃப்ரான்ஸு, இட்டலி, ஸ்பெயின், ஜெர்மனி இங்கே எல்லாம் ஜனவரி பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச்லாம் ரொம்ப பீக்கில் இருந்தது. நமக்கு வந்து அப்போ ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஏப்ரலுக்கு மேலே மே, ஜூன், ஜூலையில் தான், செப்டம்பர் அந்த மாதிரி தான் ராசியாக போச்சு. ஸோ அப்போ இருந்த அந்த நுண்கிருமி, அந்த வைரஸ்னுடைய டைப், அந்த என்ன சொல்கிறது, COVID-19 பேர் வச்ச அந்த வைரஸினுடைய ஜீனோம் வந்து வேறு மாதிரி இருந்தது. எப்பவுமே வந்து ஒரு வைரஸ், உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வைரஸ் நம்மளை தாக்குது அப்படின்னா, நம்ம ரத்தத்துக்குள்ளே அது வரும்பொழுது, நம்ம மனித ரசாயனத்துக்குள்ளே அது வரும்பொழுது அதனுடைய பரிமாற்றம் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தன்னுடைய உருவ அமைப்பை மாற்றிக்கொள்ளும். தன்னுடைய அந்த ஒரு வைரஸ்ன்றது வந்து சில புரோட்டீன், சில RNA, சில DNA இதை கட்டமைப்பாக கொண்டு தான் இருக்கும். பாக்டீரியான்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், வைரஸ் அதை விட சின்னதாக இருக்கும். எல்லாமே நுண்கிருமிகள் தான். நம்ம வந்து கண்களால் அதை பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா அந்த வேரியண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்தது COVID-19 நமக்கு வந்தது வந்து இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை. அதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. அதாவது எந்த ஒரு வைரஸும் உள்ளே வந்த பிறகு தன்னுடைய இனத்தையே இனவிருத்தி செய்யும். அது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது தான் நம்ம நுரையீரலில் தாக்குது. இது வந்து சார்ஸ்னுடைய அடுத்த ஒரு பிரிவு, 7th கொரோனா வைரஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து நம்மளுக்கு அது வாழும் இடம் வந்து நம்ம நுரையீரல். ஸோ நம்ம நுரையீரலில் ஒரு அளவுக்கு மேலே தாக்கும் பொழுது தான் நம்மளுக்கு பிரச்சனைனால இறப்பு விகிதம், குழந்தைகளை தாக்கக்கூடிய அந்த தன்மை அதெல்லாம் கம்மியாக இருந்தது. ஏன் குழந்தைகளை காக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருந்ததுன்னா, நம்ம லங்கில் வந்து ACE2 புரோட்டீன், ஆல்ஃபா சார்லி எக்கோ ACE புரோட்டீன் 2, அந்த செல்லில் இருக்கிற அந்த புரதசத்தில் தான் இது போய் இணைஞ்சிக்கும். அந்த ஸ்பைக், அதோட ஸ்பைக் புரோட்டீன் முள்ளாக இருக்கும், அது போய் குத்திக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும், நம்ம செல்லுக்குள்ளே, நுரையீரல் உயிரணுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ இந்த வாட்டி வந்தது வந்து என்னாச்சு அப்படின்னா, அது மியூட்டேஷன் ஆயிடுச்சு. அது இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 2 வேரியண்ட்டு அதுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த பெயர் சூட்டியிருக்காங்க. என்னென்னா, அந்த மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. B161.7.1, B161.7.2. இது வந்து இந்த ACE2 புரோட்டீன் வந்து நம்மளுக்கு லங்கில் மட்டும் இல்லை, ஹார்ட்லேயும் இருக்குது, கிட்னிலையும் இருக்குது. இந்த வாட்டி வந்து நிறைய பேருக்கு நம்மளுடைய இந்திய துணைக்கண்டத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது நம்மளை போன வருஷம் ஏற்படுத்திய தாக்கம் வந்து இந்த வாட்டி அதிகமானதுக்கு இதோட நியூ வேரியண்ட், மியூட்டேட்டட் நியூ வேரியண்ட், அது தன் உருவ அமைப்பை கொஞ்சம் மாற்றிக்கினதுனால, இன்னும் அது சக்தி வாய்ந்ததாக ஆனதுனால, இந்த வாட்டி வந்து இந்த இளம் வயதினர் அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ACE2 புரோட்டீன் அவ்வளோ இருக்காது. அதனால் அவங்களுக்கு தாக்கம் கம்மியாக இருந்து, இந்த வாட்டி அது இல்லைன்னா கூட அது தாக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளை. இது வந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த வேரியண்ட், மியூட்டேட்டட் வேரியண்ட் நம்மளை தாக்கும் பொழுது குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அது தன்னை அபிவிருத்தி பண்ணிடுது. தன்னுடைய இனவிருத்தியை பெருசாக்கி நம்ம நுரையீரலில் வந்து 50-60% மேலே தாக்கும் பொழுது நம்மளால் அந்த நுரையீரல் பாதிப்பு 50%, 40%, 60% மேலே போக இதுக்கு உண்டான தீர்வு, அதாவது இந்த வைரஸை கொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபயோட்டிக் நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. லங் உங்களுக்கு ஒரு நுரையீரல் ஒரு அளவுக்கு மேலே பாதிக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம் பத்தலை நமக்கு. அதனால் நம்மளுக்கு அந்த ஆக்சிஜனுடைய உதவி தேவைப்படுது. அதனால தான் எல்லாமே வந்து மூச்சு விட கஷ்டப்படும் பொழுது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து சென்று அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கு. திடீர்னு வந்து லட்சக்கணக்கான மக்கள் அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஆக்சிஜனும் பற்றாக்குறை ஆயிடுச்சு. ப்ளஸ் எந்தெந்த மெடிக்கேஷன் கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ கையில் இருக்கிற மெடிக்கேஷன்ஸ் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லாதனால
இருக்கிற ஆன்டிபயோட்டிக் காம்பினேஷன்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்து அந்த நீர்த்தன்மையை இறக்கி அவங்களுக்கு எளிதாக வெளியில் வரத்துக்கூடிய உண்டான அந்த தீர்வை முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் வந்து இறந்து போகிறாங்க இந்த வாட்டி வந்த அலையில். ஆனால் இவங்க வந்து இப்போவும் வந்து இன்னும் ஃபர்தராக இது மியூட்டேட் ஆனால் இது எப்படி ஒன்றா போகலாம், ஸ்ட்ராங்கராகவும் இருக்கலாம், வீக்கராகவும் போகலாம். இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக மியூட்டேட் ஆனால் அப்போ வந்து இது குழந்தைகளையும் பாதிக்கும். அதனால் தேர்ட் வேவ் வந்து நம்ம ரொம்ப, இது வந்து 2வது அலை, 3வது அலை வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது. இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கொரோனா என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு எதிரியாகவே திருப்பி விட்டுடுது. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் நியூட்ரோஃபில்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி லங்குக்கு போய் அது வந்து வைரஸை கொள்றதுக்காக ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது வைரஸ் கொள்றதுக்கு பதில் நம்ம லங்ஸில் இது அழிக்கிறது போக அதுவும் அழிக்க ஆரம்பித்தோடனே ரொம்ப 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 துரிதமான நேரத்தில் வந்து லங்கை வந்து சிதைஞ்சு போகிறதுனால அந்த 70% 80%லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது. அதனால் நம்ம இறந்து போகிறோம். இதுதான் இதனுடைய பேக்ரவுண்ட். இது எப்படி மியூட்டேட் ஆகுதுன்றதை பொறுத்து தான். வேக்சின் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வேக்சின் போட்டுட்டு வராங்க. அதுவும் உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் நல்லாவே தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வேக்சின் வந்து நல்லாவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது போட்டால் சீரியஸ்னஸ் வராது. கோவிட் அஃபெக்ட் ஆனால் கூட உங்களுக்கு சீரியஸ்னஸ் வராது. அந்த டேட்டாஸ்லாம் கூட நிறைய நாடுகள் நம்ம நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு 2வது அலையினுடைய இந்த தீவிரம் வந்து இது எளிதாக பரவக்கூடியது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பரவுது. அதே சமயத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கர் வேரியண்ட் பரவும் பொழுது உயிர் சேதம் அதிகமாக ஏற்படுது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாருமே வந்து பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. போகலாம், வெளியிலலாம் போகலாம், எல்லாம் பண்ணலாம். அதாவது ஒரு மாஸ்க் போட்டுங்கன்னா இப்போ கூட வந்து 75% தான் உங்களுக்கு அது வந்து சேஃபு, 25% கிடையாது. அதனால் டபுள் மாஸ்க் போட சொல்கிறாங்க. அந்த மாஸ்க் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மூக்குக்கு மேலே இருக்கணும், சின்னுக்கு கீழே இருக்கணும். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் சேஃப்டியாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கண்ணாடி போடுற பழக்கம் இல்லைன்னா ஒரு 0 பவர் கிளாஸஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கண்கள் வழியாகவும் இது உள்ளே போகும். அது போட்டிங்கன்னா இன்னும் சேஃப்டி உங்களுக்கு. வெளியில் போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டு போகிறீங்கன்னா அது சும்மா அதை தொடக்கூடாது. நீங்கள் எந்த காரணம் போட்டது தான். நீங்கள் வீட்டுக்கு வந்து அதை கைட்டி டிஸ்போஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி நம்ம கைகளை தூய்மையாக வச்சுக்கிறது, மூஞ்சிக்கிட்ட எடுத்துன்னு போகாமல் வெளியில் போயிட்டு வந்தால் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த கொரோனாவுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொரோனா தாக்கம் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் வயதானவர்கள் அப்புறம் குழந்தைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய இதனால் இந்திய துணைக்கண்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மக்கள் சிறிய வீடுகளில் வாழ்பவர்கள். அவங்க வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு தனியாக ரூம் எல்லாம் இருக்காது. அதனால் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. வணக்கம், நன்றி.